பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி அவர்கள் துஷார பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கேப்டன்சி குறித்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல சாட்டர்டேக்கான எபிசோடுக்கான ஷூட்டிங் ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அதில பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஏகப்பட்ட விஷயங்கள அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதில ரொம்ப முக்கியமான விஷயம் துஷாரோட கேப்டன்சி. ஏன்னா இந்த வாரம் அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அத தான் உள்ள இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே பேசியிருக்காரு. துஷாரோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. துஷார் கூட க்ளோஸா இருந்த அரோராவா இருக்கட்டும், அதே மாரி கனியா இருக்கட்டும், இவங்கலாம் அத நல்லபடியா தான் சொன்னாங்க. ஆனா மத்த எல்லாருமே துஷார் வந்து பயாஸ்டா இருந்தாரு. அவரோட பொறுப்புக்கான அந்த ஒரு உண்மை தன்மை அவர்ட்ட இல்ல. அத ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி துஷார் கிட்டயுமே விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கொஸ்டின கேட்டிருந்தாரு. துஷார் அவர்கள் அதற்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "கண்டிப்பா இல்லைங்க சார். எனக்கு இந்த கேப்டன்சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். அண்ட் வீட்டோட ஃபர்ஸ்ட் கேப்டனா இருக்கும்போது உண்மையிலேயே அது பெருமையாவும் இருந்துச்சு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணேன். எனக்கு வந்து யாரையும் ஹார்ஷா பேசி பழக்கம் கிடையாது. என்னோட டோன்ல நான் எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொன்னேன். எல்லாரையுமே மயக்க மாட்டேங்கன்னேன். எல்லாருமே தூங்காதீங்கன்னேன். ப்ராப்பரா நெறைய விஷயங்கள் பண்ணணும்னு நான் பண்ணேன். பட் அதையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல தப்பு நடந்திருக்கு. அண்ட் அது என்னால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி உண்மையிலேயே இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் சான்ஸ். நீங்க யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து பிக் பாஸே அந்த கேப்டன்சிய வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது என்னால நம்பவே முடியல. இதுவரைக்கும் பிக் பாஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததே கிடையாது. உங்களோட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாரி கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி அவர்கள் துஷார் கிட்ட அவரோட கேப்டன்சி குறித்து ரோஸ் பண்ணியிருந்திருக்காரு. உண்மையை சொல்லப்போனா துஷாரோட கேப்டன்சி அப்படிங்கிறது கேப்டன்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துச்சு. அந்த மாதிரி தான் அவரு ஓவராலா அரோரான்னு அவங்க கூடவே இருந்தாரு. ஒரு பயாஸ்டாவே போன மாரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அண்ட் அத தான் விஜய் சேதுபதியும் அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்காரு. இதேபோல விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீன் அவர்களையுமே பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாரு. கமருதீன், நான் லாஸ்ட் வீக்கே உங்கள்ட்ட சொன்னேன். உங்களோட பிஹேவியர் அப்படிங்கிறது உங்களோட கேரக்டரை டோட்டலா மாத்திருது. அத சரி பண்ணிக்கங்கன்னு. பட் இந்த வாரமும் தொடர்ந்து நீங்க அதே தான் பண்ணியிருக்கீங்க. நெறைய பேத்துட்ட பேசும்போது ஹாங்குறீங்க, த்ரூங்குறீங்க. அப்படி ஓவரா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கவே ரொம்ப அநாகரிகமா இருக்கு. குறிப்பா நீங்க டாக்டர் திவாகர் அவர்கள பார்த்து, "நீ எல்லாம் மனுஷனா? உருண்ட" அப்படிங்கிற மாரி உருவ கேள்விலாம் பண்ணீங்க. உருவ கேலி அப்படிங்கிறது பிக் பாஸ்ல தடை செய்யப்பட்ட ஒண்ணு. அத நீங்க எப்படி பண்ணீங்க? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீன பயங்கரமா வாட்டி எடுத்திருக்காரு. கமருதீனுக்கு இது ஃபைனலாகவும் ஒரு வார்னிங் மாரி குடுத்திருக்காரு. இதற்கு மேல நீங்க யாரையாவது பார்த்து துப்புறது, இல்ல அவங்கள ஏய்ங்கிறது, அப்படிலாம் உருவக்கேலி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்கள இந்த வீட்ட விட்டு நான் இமிடியேட்டா வெளில அனுப்பிடுவேன். இதுக்கப்புறம் முடிவு உங்க கையில தான். என் வீட்ல இந்த மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா கமருதீனுக்கு வார்னிங் ஒண்ணு குடுத்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே தான் பிக் பாஸ்ல நடந்திருக்கு. அண்ட் இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.